இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். என்ன பேச இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நாம் மைய சிந்தனையாக சிந்திக்க இருப்பது நான் யார் என்பதை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நாம் அதை சிந்திக்க முற்படுவோம். எனவே இன்றைய நற்செய்தி ஆகிய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறை திருவசனங்கள் 21 தொடங்கி 33 முடிய, மேலும் 36 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடருடன் பந்தியில் அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறீர் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவர் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவிற்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் மைய சிந்தனையாக சிந்திக்க இருப்பது நான் யார் என்பதை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு இன்று உலகத்திலேயே முதலாக இயேசுவிடம் நற்கருணை வாங்கிய முதல் மனிதர் யூதாசு இஸ்காரியோத்து. ஆனால் நற்கருணை அவருக்குள் சாத்தானாக சென்றான். இதனுடைய பின்புலம் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எந்த மனநிலையில் நற்கருணையை வாங்குகிறோமோ அதுதான் நம்முடைய குணாதிசயமாக மாற்றப்படும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நல்ல மனநிலையில் இல்லை அப்படின்னா, நம்ம கொடூரமான மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நற்கருணை வாங்கக்கூடாது. ஏன்னால் அது சாத்தானாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னா யூதாசு இயேசுடைய கரத்தில் முதலாக நற்கருணை வாங்கப்பட்ட மனிதராக நாம் பார்க்கப்படுகிறோம். இதில் முதலாக பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நற்செய்தியிலே 2 சீடர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நான் இந்த திருப்பலியில் பங்கு பெறும்போது நான் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு நான் பங்கு பெறுகிறேன், அந்த நற்கருணையை நான் எந்த விதத்தில் உட்கொள்ளுகிறேன் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். யூதாசுக்கு நற்கருணை அல்ல, சாத்தானாக சென்றது. பேதுரு கூறுகிறார், ஆண்டவரே, நீ எங்கே போனாலும் நான் வருவேன், எந்த இடத்துல இருந்தாலும் நானும் வருவேன், உமக்காக உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிறார். இயேசு உடனே சொல்லுகிறார், ஓ அப்படி சொல்றியோ, நீ சேவல் கூவும் முன் என்னை மும்முறை மறுதலிப்பாய் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொண்ட சீடர்களாகிய இவர்கள், யூதாசு இயேசுவுக்கு எதிராக செயல்படுகிறார், பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். மறுதலிப்பதோடு நின்றுவிடவில்லை, சபிக்கவும் தொடங்குகிறார். எனவே இயேசுவின் கரத்தால் நற்கருணை வாங்கிய இவர்கள் செயல்பட்டது போல நாமும் செயல்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றும் நாம் திருப்பலியிலே பங்கு பெறுகிறோம், நற்கருணையை வாங்குகிறோம். இந்த நாவினால் நாம்
நற்கருணையை பெற்ற உடனே வெளியே சென்று என்ன செய்கிறோம்? யூதாசை போல பிறரை காட்டி கொடுக்கிறோமா? இல்லை பிறரை மனம் நோகச் செய்கிறோமா? இல்லை பிறரை உதாசீனப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் பேதுருவை போல நான் உண்மையை மறுதலிக்கிறேனா? உண்மையை கூறினால் அவர்கள் விடுதலை அடைவார்கள் என்று தெரிந்தும் அவர்களை நான் உதாசீனப்படுத்துகிறேனா? இல்லை அவர்களை காப்பாற்ற நான் மறுக்கிறேனா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க இந்த 2 சீடர்களும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். ஆனால் ஏனோ பேதுரு சிறிது காலத்திலேயே மனம் நொந்து உடைந்து அழுது மனம் திரும்பி இயேசுனுடைய பணியை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் யூதாசு இறுதி வரையிலும் அவர் இயேசுவோடு சேரவே இல்லாமல் போய்விடுகிறார். இப்பொழுது நான் யாராக இருக்கிறேன் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது 3வது நபரை பற்றி பார்க்க போகிறோம். அவர்தான் புனித கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரை பற்றி நாம் பார்ப்போம். அவர் ஒரு முறை ஒருவரிடம் சொல்லுகிறார், சிறுவர்களை பார்த்து, நீங்கள் நற்கருணை வாங்கினால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும், கடவுள் உங்களோடு இருப்பார் என்று கூறுகிறார். இதையும் நம்பி அந்த சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் புதன்மை வாங்குகிறார்கள். வாங்கி முடித்தவுடன் அதே நாவால் அந்தோனியாரை திட்டத் தொடங்குகிறார்கள். திட்டும் போது அந்தோனியாருக்கு ஆச்சரியமாக என்ன ஆச்சு? என்னையா பெருசா சொன்ன? நற்கருணை வாங்கினால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், கடவுள் இருப்பார், ஞானம் வரும், அது வருன்ற. நற்கருணை வாங்கி பார்க்குறோம், இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, சப்புன்னு இருக்கு. இதை வாங்குறதுக்கு தான் எங்களை இந்த பாடுபடுத்தினி அப்படின்னு கேட்கும்போது அழகாக சொன்னார் அந்தோனியார், பிள்ளைகளே, அந்த நற்கருணைக்கு உயிர் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அந்த நற்கருணைக்கு சுவை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்ப அந்த நற்கருணை நான் உள்ளே உட்கொள்ளும் போது அதற்கு நான் இனிப்பு கொடுத்தேன் என்றால் இனிப்பு, புளிப்பு கொடுத்தேன் என்றால் புளிப்பு, கசப்பை கொடுக்கிறேன் என்றால் அது கசப்பாக மாறிவிடும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. புனித பதுவை அந்தோனியார் என்ன செய்வார் என்றால், நற்கருணையை எடுத்த உடனேயே முழங்கால் படியிட்டு, அந்த திருப்பலியில முழங்கால் படியிட்டு இறைவனிடம் பேசுவாராம். ஆண்டவரே, எனக்குள் நீர் செல்கிறீர், நீர் என்னை புதுமைப்படுத்தும். நற்கருணை வாங்கியவுடன் நான் தூய்மையாகவில்லை, இதை வாங்கியவுடன் தான் என்னுடைய பணியே தொடங்குகிறது. எனவே உம்முடைய பணியை நான் தொடர்ந்து செய்ய எனக்கு தேவையான ஆற்றலை தாரும் இறைவா என அவர் மன்றாடி ஜெபிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்கினியர்களே, திருப்பலிக்கு போனேன், நற்கருணை எடுத்தேன், நான் என்னுடைய திருப்பலி கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதில்ல. பெற்ற நற்கருணையை நான் எந்த வழியில் பிறருக்கு கருணையை காட்டுகிறேன் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. எனவே நாமும் நற்கருணை பெற்றவுடன் பிறரை பற்றி குறைகள், பொய்கள், உதாசீனங்கள், புரணி பேச்சுக்கள், இல்லாதது பொல்லாததை பரப்புகிறது, பிறருடைய குடும்பத்தை கெடுக்கிறது, பிறருடைய திருமண காரியங்களை தடை செய்வது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறிக்கிறோம் என்றால் நாமும் ஒரு வகையில் யூதாஸாகத்தான் இருக்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யூதாஸாகவா பேதுருவாகவா வாழப்போகிறோம்? இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணாமலேயே, அவர் உடன் செல்லாமலேயே, அவருடைய வார்த்தையை சுவைத்து, அதை படித்து, அதை அனுபவித்து, இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட புனித பதுவை அந்தோனியாரை போல நாம் வாழப்போகிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உள்ளத்திலே இருத்தி வைப்போம். இயேசு கழுதையிலே பயணம் செய்வதை குருத்து ஞாயிறு என்று வாசிக்கிறோம். உண்மையிலேயே அந்த கழுதையின் மேல் இயேசு அமர்கிறார். உடனே அனைவரும் ஓசான்னா அல்லேலூயா என்று பாடுகிறார்கள். பாடியவுடன் கழுதை நினைத்து கொண்டதாம், ஆகா, நம்மளையத்தான் இவங்க போற்றி புகழ்ந்து பாடுறாங்க போலதுக்கு என்று கழுதை மகிழ்ச்சி அடைய தொடங்கிருச்சான். கொஞ்சம் தூரத்தில் போனோன்னா இயேசு இறங்கிட்டாரு. கழுதை எருசலேமுக்குள்ள நுழையும் போது நம்மளை நல்ல மக்கள் பாடுவாங்கன்னு உள்ள நுழைஞ்ச கழுதை எல்லாரும் அடித்து விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அத்தனை நேரம் அது நினைத்தது, இயேசுவை அவர்கள் புகழவில்லை, கழுதையாகிய என்னை தான் அனைவரும் ஓசானா என்று சொன்னார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் உள்ளே சென்ற பிறகுதான் அதனுடைய உண்மைத்துவத்தை புரிந்து கொள்கிறது. ஆகா, இவர்கள் பாடியது எனக்கல்ல, இறைவனுக்கு, இயேசுவுக்கு என்று அது புரிந்து கொண்டது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் இன்று ஒரு கழுதையாக செயல்பட்டோம் என்றால், இந்த உலகத்தில் நம்மைதான் புகழ்கிறார்கள் என்று நாம் அந்த புகழ்ச்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால், இயேசு நம்மோடு இருக்க மாட்டார். இயேசு எப்பொழுது நம்மோடு இருக்கிறாரோ அப்பொழுது நாமும் மதிப்பு பெறுவோம் அந்த கழுதையை போல என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கழுதைக்கு தன்னுடைய மேலுடைகளை விரிக்கிறார்கள். கழுதை மட்டும் இருந்திருந்தால் மேலுடை அல்ல, கழுதையினுடைய மேல் தோளில் அடித்தே விரட்டி இருப்பார்கள். ஆனால் இயேசு அமர்ந்ததனால் அந்த கழுதை மதிப்பு பெற்றது. இன்று நற்கருணை வடிவில் இந்த கழுதையாகிய நம்முடைய உடம்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார். நாம் அவரை சுமந்தோம் என்றால் நாமும் மதிப்பு பெறுவோம் என்பதுதான் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய முழு உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே,
இயேசு இல்லாத கழுதையை எப்படி அடித்து விரட்டினார்களோ அதே போல்தான் இயேசு இல்லாத வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் சூழ்ந்து அடித்து விரட்ட தொடங்கிவிடும். எனவே ஆழமாக சிந்திக்க வேண்டும். நான் இயேசு இல்லாத மனிதனா? நான் இயேசு என்னோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்கு வருகிற துன்பங்களை இயேசு தாங்கிக் கொள்வார். இல்லை என்றால், இயேசு நம்மிடம் இல்லை என்றால் நாம் தான் நம்முடைய துன்பங்களை தாங்கி வழிகளை மேலும் மேலும் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்படுவோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் இறைவார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டும் நின்று விடாமல் அதை உள்ளத்தில் இருத்தி தியானிப்பவர்களாக, அதன்படி வாழ்பவர்களாக, அந்த இறை வார்த்தைக்கு இன்னும் சக்தி கொடுப்பதுதான் நற்கருணை. திருப்பலியிலே நாம் பங்கு பெறுகிறோம், நற்கருணையை நாவிலே வாங்குகிறோம். ஆனால் அந்த நாவு பிறருக்கு நற்கருணையை கொடுக்கிறதா, இல்லை தேள் கொடுக்காக மாறி பிறரை கொட்டி விஷத்தை ஏற்றி சாகடிக்கிறதா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். எனவே நாம் எப்படிப்பட்ட சீடனாக இயேசுவோடு இருக்கிறேன்? அவரை காட்டி கொடுப்பவனாகவா, இல்லை அவரை மறுதளிப்பவனாக இருக்கப் போகிறேனா என்பதைத்தான் நாம் ஆழமாக வாசிக்க கேட்கிறோம். எனவே நாமும் தொடர்ந்து முயற்சிப்போம். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு வெற்று பாத்திரத்திற்கான ஒப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டுமல்ல, மாறாக இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு உடைந்த மண்பாண்டம் போல நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும். எனவே இயேசுவை நமக்குள் ஏற்றுக்கொள்வோம். அந்த கழுதை சுமந்து மதிப்பு பெற்றது போல நாமும் இயேசுவை சுமந்து மதிப்பு பெறுவோம். இயேசுவுக்கும் மதிப்பு கொடுப்போம். ஆமேன்.